Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Hey guys, நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ஃபேஸ் ஆஃப் மென்டல்னஸ் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறேன். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்திருக்கேன். அது போக முடிஞ்ச அளவு வந்து வீடியோலாம் பண்ணேன். பட் வந்து எல்லாமே வந்து கிராஷ் ஆயிடுச்சு, வீடியோவே கிராஷ் ஆயிடுச்சு, வாய்ஸ் பண்ண வீடியோலாம். அதனால் அது திரும்பி தூக்கி போட்டு ஒரே வீடியோ பண்ண 5-6 தடவை திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஃபுல்லஸ்ட்டாக ஒரு அரை மணி நேரம் ஒரு வீடியோ வந்து வாய்ஸ் கொடுக்குறேன்னா அந்த அரை மணி நேரம் அப்படியே 15 நிமிஷம் அப்படியே 8 நிமிஷம் அந்த மாதிரி வாய்ஸ் பழகி போயிடுச்சு, எவ்வளோ என்ன பேசுகிறான்னு. அந்தளவு வந்து திரும்பி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, அதுக்காக ஒன்றும் இல்லை, ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, மழை வரன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பொண்ணை எடுத்து எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க, அது எலும்பு கூட வந்திருக்கும், அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது எபிசோடு. ஓப்பனிங்கில் இந்த மாதிரி அந்த சீஃப் அதை பார்த்தோட அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து வாயிலேருந்து உர தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு காக்கா வந்து சீஃப் எதிரா சீஃப் இப்பெல்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கப்போ மற்ற 2 போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுங்கடா, தள்ளி எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்களும் வந்து கால் நடுங்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. இங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த குட்டி பொண்ணை வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு சூப்பர் நீ இன்வெசிபிள் ஆகிட்ட, சூப்பர் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதுக்கு அப்ரிசியேஷன் போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ பார்க்குறேன், ஆமாம் அது என்னது, எதுக்காக உன் செஸ்ட்டில் வந்து அயன் ராட்லாம் வச்சுருக்க அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அது வந்து ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுது. அது போக உடம்புல பார்த்தோன்னா 5 இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அது கால், கை, செஸ்ட்டு, தலை, இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த அயன் நெயில் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஹீரோ எவ்வளோ குரூவல் இருக்குது, யார் இப்படி பண்ணா, எந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி பண்ணாங்க, எவ்வளோ வந்து இப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்காங்க. அது போக அவங்க மட்டும் கையில் கிடைக்கணும், அங்கே அப்படியே வாங்கி வெட்டி போட்டு அதில் சாப்பாடுக்கு நாய்க்கு கொடுத்துருவேன், அப்புறம் நாய் எல்லாத்தையும் அவங்கள சாப்பிட்டோம் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரா. அது பண்ணது என்னோட பேரண்ட்ஸு, ஆனால் அவங்க செத்துட்டாங்க அப்படி வந்து அந்த பொண்ணு சொல்லுதா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, இது உனக்கு ரொம்ப வலிக்குமா, நான் வேணால் இதை பிடிச்சி இழுத்துறவா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஆனால் இது ரொம்ப கஷ்டம், இது யாருனாலே பிடிச்சி இழுக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, ரொம்ப கவலையாக அழுதுகிட்டே. அப்படியா, அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன், இந்த உலகத்தில் வந்து இம்பாசிபிள் எதுவுமே கிடையாது, என்கிட்ட விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சைடு அப்போ தான் சீஃப் எந்திரிக்கிறாங்க. ஆமாம், எங்கேயா ஹீரோ பையன் எங்கே போனா அப்படின்னு வந்து இந்த சீஃப் எந்திரிக்கும் போது அந்த 2 பேர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கு, என்னடா படிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த சைடு காக்கா வந்து சீஃப் நீங்கள் எந்திரிச்சியா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சீஃபோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எதனா கை வச்சு பிடிக்க போகிறா அப்படின்னு வந்து சீஃபுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பேய்கிட்ட போய் என்னடா படிக்கிட்டு இருக்க அப்படின்னு சீஃப் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதாவது சீஃபோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் எது உங்களுக்குன்னு தெரியும். அப்போது அந்த சைடு வந்து சீஃப் அப்படின்னு கத்தும்போது திரும்பி சீஃப் அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னது இழுக்க முடியல அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சைடு வந்து அந்த பேய் வந்து நான் அந்த சொன்னேன் இது இழுக்க முடியாதுன்னு அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பேயை படுக்க போட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது என்னால் நம்ப முடியல, ஆனால் நான் அதை விட மாட்டேன், நீ இப்படியே படுத்துரு அப்படின்னு வந்து அந்த பேயை படுக்க வச்சுட்டு இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன் அப்படி ஹீரோ வந்து அதோட தலையை பிடிச்சி அமுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சைடு ஸ்லைம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் பண்ணால் அது எப்படி வரும், அதோட சோலோட அந்த ஆணி வந்து இணைஞ்சிருக்கு, இப்படிலாம் பண்ணால் எந்திரிக்க முடியாது, அது போக நீ எடுத்துகிட்டே வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிற கான்சிக்யூஷனுக்குலாம் நாளை பொறுப்பு இல்லை அப்படின்னு ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது போக சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 5 எலிமெண்ட் சோல் சீலிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன், இதை வச்சு நம்ம அந்த ஆணியை பிடிங்கிடலாம் அப்படின்னு வந்து ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது சரி நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் 5 எலிமெண்ட் சோல் டெக்னிக், நெயில் ரிமூவல் டெக்னிக், ஹார்ட்லேருந்து உருவணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஹீரோ எழுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பேய் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த பேய் மூஞ்சி பிடிச்சி காலை வச்சு அமுக்கி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த சைடு வந்து சக்ஸஸ் அதோட இதயத்துலேருந்து எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும் போது சக்ஸஸ் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த பேய்க்கு அப்படியே வந்து வலிக்குது அப்படி கத்துது. அப்போ நம்ம ஹீரோ தான் பார்க்குறேன் என்னாச்சுன்னு. அப்போ பார்த்தா அந்த பேயை சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு, அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படியே எல்லாத்தையும் செதறுது. நம்ம ஹீரோ பறந்து போகிறான், அந்த சைடு அந்த பேய் வழியில் கற்றுது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இந்த சைடு செவுத்தில் வந்து பொத்துக்குன்னு இடிச்சிட்டு ஏமா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். பின்னாடி பார்த்தா எல்லாரும் போய் பயந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க, என்னடா பண்ண அப்படின்னு. இந்த சைடு வந்து அந்த பேய் வேகமாக அப்படின்னு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே அழிக்க வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ நான் திரும்பி பிடிங்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ வந்து அந்த பேயோட கையை பிடிச்சி அதோட கை இருக்குல்ல அந்த கையில் காணி வந்து வாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் ஸ்லைம் என்ன சொல்கிறேன், இதுதான் 5 எலிமெண்ட் சோல்
சீலிங் நெயில் ரிமூவல் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன லெஃப்ட் ஹேண்டா எதுனா லெஃப்ட் சரி ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த தலையும் கையை பிடிச்சிட்டு வாயை பிடிச்சி இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இழுத்து முடிச்சதுக்கு அடுத்து 5 element சோல் சீல் டெக்னிக் ரிமூவல் அது ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இன்னொரு சைடு பார்த்தா ரைட் ஹேண்ட்ல பிடிச்சி ஈன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி கடைசியாக காலில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்னென்ன காலி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஸ்லைம் வந்து இதுதான் 5 element சோல் சீல் டெக்னிக் லெஃப்ட் அப்போசிஷன்ல இருந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீரோ வந்து எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பிடிங்கிட்டே இருக்கான். அப்படி கடைசியா இந்த நெயில் வர மாட்டேதே எவ்வளவு தீரி அந்த வர மாட்டேன் உனக்கு கைக்கு வா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதோட மண்டையில இருக்கு. அந்த மண்டையில் நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு அந்த ஸ்லைம் என்ன சொல்லுறான், போதும் போதும் இப்போ நீ இதை பிடிக்கணும்னா அவ இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவா, அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிடுவா வேணான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்கல பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ வேற வழி இல்லை 5 element சோல் சீல் டெக்னிக் ரிமூவல் டெக்னிக் ஹெவன்லி பேலஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் பிடிச்சி கடைசி இழுத்துட்டான். போய்த்தல ஆணியே அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஆணியை தூக்கி எறிகிறான். அப்போ அந்த ஆணி அப்படியே பறந்து போய் நம்ம சீஃப் மண்டையில் வந்து புதக்கடை விழுந்து கீழே விழுக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படி எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சரி அந்த பேய் வந்து அவைக்கின் ஆகிட்டு இருக்கு. அவன் சோலை அன்சீல் பண்ணியாச்சு, இப்போ அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோஸ்டாக மாற போகிறான் அப்படின்னு ஸ்லைம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து அது ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு. அதோட உடம்பு அப்படியே பிச்சு பிணையுது. திரும்பி அது ரீஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும், நீ தானே சீல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த பேய் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லா பொருளும் அப்படியே வந்து பறந்து விழுந்துகிட்டு இருக்கு. இது மூலமா ஆல்ரெடி காக்கா வந்து வெளியே பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா காக்கா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவன் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தர் வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து காக்கா என்ன கத்துறானா, சீஃப் இது ரொம்ப தப்பா இருக்கு, அவன் வந்து திரும்பி ஏதோ பெரிய பையன் மாறிக்கிட்டு இருக்கான், மானிட்டரே வெடிச்சிருச்சு சீஃப் அப்படி கத்திட்டு இருக்கும் போது இந்த சைடு வந்து ஆமா ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணுறான் அப்படின்னு அப்போ சீஃப் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தான் நம்ம போலீஸ், ஆனால் ஹீரோ வந்து சாதாரண மனுஷன் தானே, அவனால அப்படி விட முடியாது, காப்பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஆஹா என்னால் பறக்க முடியுது ஜாலி ஜாலி அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு வந்து நம்ம ஹீரோ பறந்து போயிட்டு எக்ஸ்ட்ரா அந்த கதை உடச்சிக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ஹீரோ பையா அப்படின்னு கத்தும்போது நான் பறக்கிறேன் என்னால் பறக்க முடியல, என்னால் பறக்க முடியலையா, என்ன லேண்ட் ஆக முடியல அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீஃபுக்கு இடையில இருந்து ஒரு ரெட் கலர் எனர்ஜி வந்து நேராக ஹீரோ கிட்ட போய்கிட்டு இருக்கு. அப்படி ஹீரோ பின்னாடி போகும்போது அந்த ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பேய் தான். அந்த பேய் வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றுது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சட்டையில் தூக்கிட்டு வந்து ஒரு பொம்மை மாதிரி எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேய் வந்து ஹீரோவை போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பறந்து நின்றுக்கிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க நம்ம சீஃப் மட்டும் அப்படியே சைடாக அப்படியே வந்து மான்காரத்தை ஸ்டைலில் அப்படியே சைடில் உருண்டு வந்துட்டு அப்படி ஹீரோ கிட்ட வந்துட்டு அவன் ஹீரோ பையா உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா சீஃப் நான் பறந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு வலி வருது. அப்போ ஹீரோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு இருக்கான். அப்புறம் பார்த்தா கை வலிக்குது என் கை அடிபட்டுருச்சு அப்படின்னு ஹீரோ வந்து அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என் கை உடச்சிட்டாங்கல அப்படின்னு சொல்லும்போது அப்பா நல்ல பயமுத்திட்டேன், லைட்டாக உண்டு தானே அப்படி வந்து சீஃப் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பேய் அப்படியே பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கிஃப்ட்டை பார்க்குது, அதாவது நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாங்களே அதில் இந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பேய் என்ன நினைக்குதுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டிமா வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா வந்து அதாவது பேய் நினச்சா ஹியூமனோட சேர்ந்து வாழ முடியும், அதனால் வந்து ஹியூமனோட அந்த வாழ்க்கை வந்து கெட்டு போகாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அந்த பேய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து என் விரல் வலிக்கிறேன் என்னோட அழகான விரல் போயிடுச்சு, என்னோட ஆன்சமான அழகான விரல் வந்து யார் இப்படி பண்ண, நீ தானே இப்படி பண்ண பாரு, இப்போ இந்த விரலை வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து கறியெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த அப்போ அந்த ஸ்லைம் வந்து ஓஸ்டி என்ன பேசிக்கிட்டு இப்படி ஆன்சர்ஸ்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த பேய் வந்து பக்கத்தில் வந்து சரி அப்போ அந்த பேய் பக்கத்தில் வந்துட்டு நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு தரேன், அந்த கிஃப்ட்டு என்னென்னா நான் வந்து உன்னோட கான்ட்ராக்ட் போகிறேன், நம்ம 2 பேரும் பாண்ட் ஆயிடலாம் அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. அப்போ இந்த சைடு அந்த ஸ்லைம் வந்து ஒரு நல்ல நியூஸாக இருக்கே, அந்த பேய் வந்து நம்ம ஹீரோட கான்ட்ராக்ட் போப்போதான் ஜாலி அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பேய் வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சி ஒத்த வரல வச்சு அதோட தலையில் வைக்கிது. நான் இனிமேல் உங்கள் சர்வீஸ் கீழே தான் இருப்பேன், அதாவது நீங்கள் தான் இனிமேல் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேக் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த ஸ்லைம் வந்து ஒரு பேய் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி வந்து எல்லாத்தையும் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்னடா நடக்குதுங்க அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பெரிய ப்ரெஷர் வந்து அப்படியே இன்னும் ப்ரெஸ் ஆகுது. அது வந்து ஒரு லைட் எனர்ஜி வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா அந்த பேய் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பேய் வந்து கடைசியாக ஒரு ஹியூமன் பொண்ணு மாதிரி மாறிட்டு இருக்கா. அது க்ளோ ஆகிட்டு இருக்கு உடம்பெல்லாம். அதாவது ஒரு நல்ல சோளமானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறி இருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.